ஸ்மைலி ஸ்மைலி எங்கே போகிற என்னை விட்டுட்டு? யோ நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உங்க அம்மா பேச்ச கேட்டு என்னை அடிச்சிட்டு இல்லையா? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நீ உங்க அம்மா கட்டிட்டே ஆளு. உன் வீட்டுக்குலாம் வந்து என்னால குடும்பம் நடத்த முடியாது. ஸ்மைலி அப்படிலாம் சொல்லாத. பூமாரி வேற ஸ்கூல் விட்டு வந்தானா நான் என்ன சொல்லுவேன்? போகாத ஸ்மைலி, தெரியாம பண்ணிட்டேன், நீ மன்னிச்சுக்கோ. பூமாரி வந்தானா உங்க அம்மாவுக்கு பூ வச்சு விட சொல்லு. அந்த குண்டாத்திக்கு என்னை என்ன பேச்சு பேசுனா அவளை ஒரு வார்த்தையாச்சும் கேட்டியா நீ? அந்த குந்தாண்டிக்கு நான் ஆக்கி போட்டு இழைச்சி போயிட்டேன். அப்ப கூட என் அருமை தெரியாம அவங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க. நீ ஆம்பளை ஒரு வார்த்தை கூட கேட்காம இருக்க. உன்னையெல்லாம் கட்டினதுக்கு ஒரு கல்லை கட்டி பொழைச்சிருக்கலாம். ஸ்மைலி, கல்லானாலும் கனவேன், புல்லானாலும் புருஷன். வா ஸ்மைலி, வீட்டுக்கு போயிடலாம். வேறு ஸ்மைலி, இனிமேல் நான் உன்னை பேசவே மாட்டேன். அந்த கிழவியை நான் ஒரு வழி பண்ணி விட்டுறேன். நல்லா இருக்குடா. நானும் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி போச்சு. இப்ப திருந்திருவேன், பிறகு திருந்திருவேன்னு பார்த்தேன். நீ திருந்துற மாதிரி தெரியல. உங்க ஆத்தா முன்னாடி ஒரு பேச்சு பேசுற, ஏன் முன்னாடி ஒரு பேச்சு பேசுற. இது ஆகாதுடா. நீ உங்க அம்மாவை கேள்வி எனக்கு கேட்குறியோ அன்னைக்கு நான் வரேன்டா. ஒன்றும் அந்த கிழவி அந்த வீட்டில் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும்டா. அந்த கிழவி கிட்ட வந்து நான் இருக்க மாட்டேன். நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. சரி ஸ்மைலி, எனக்காக வரலனாலும் பரவாயில்ல. பூமாரிக்காகவாச்சும் இந்த ஒரு டயம் வர வேண்டியதானே? போட செத்த வயல. நீ எல்லாம் புருஷன் இருக்க வரு. பேசாம செத்து போயிட்டேன்னா நான் பாட்டுக்கு நிம்மதியா வாழ்வேன். என்னையதான் அடிச்சு சாவடிக்கிற உங்க ஆத்தாலும் அடிக்க மாட்டேன். அவளை கொண்டு போய் எங்கேயாச்சும் முதியோர் இல்லத்துல சேர்க்க வேண்டியதானே? என்னால முடியலடா அந்த கிழவியை வச்சு சமாளிக்க. ஸ்மைலி, உன் பேச்சை கேட்டு போனவன் கூட கூட்டிட்டு போனல முதியோர் இல்லத்துல சேர்க்கலாம் சொல்லி. ஆனா அங்க போனா எங்க அம்மா என்னைய சேர்த்து விட்டாங்க வந்துட்டாங்க ஸ்மைலி. அதான் சொல்றேன்லடா, நீ எதுக்கும் ஆக மாட்டேன். உங்க ஆத்தாக்காரி இப்பதான் 18 வயசு பிள்ளை மாதிரி மினிக்கு இருக்கா. அப்ப உன்னை கலட்டு பையன் நினைச்சு உன்னை உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. உங்க ஆத்தால வெளியே விட்டுருப்பாங்க. அவளுக்குலாம் இந்த வயசுல இந்த மேக்கப் தேவையாடா சொல்லு? ஸ்மைலி, இந்த ஒரே ஒரு டைம் மன்னிச்சு என் கூட வீட்டுக்கு வா ஸ்மைலி. சரி சரி எந்திரிச்சு தோல. என்ன பண்றது? சாகிற வரைக்கும் உன் கூட தான் இருக்கணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி விட்டேன். அப்புறம் இருந்துதானே ஆகணும். எனக்கு பிரியாணி வாங்கி தருவியா? பிரியாணி தானே ஸ்மைலி. வா, உனக்கு எத்தனை கிலோ வேணுமோ நான் வாங்கி தரேன். போகலாமா? பேக்கை குறி, நான் தூக்கிட்டு வரேன். பேக்கெல்லாம் நீ தூக்க வேணாம், என்னையவே தூக்கிட்டு போ. அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன். அவ்வளோதானே மாமா, இப்போ தூக்கிற உன்ன. ஐஜாலி ஐஜாலி நாங்காலி நாங்காலி மொத்தமா நாங்காலி. அச்சோ, நான் என்ன புண்ணியம் பண்ணணும்? நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குதே. என் மருமகளை எப்படியோ வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டேன். இனி என் சௌரியத்துக்கு என் இஷ்டப்படி சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன். ஐயோ, இந்த சந்தோஷத்துல நம்ம பிள்ளைக்கு பிடிச்சது என்ன செய்யணும்னே தெரியலையே. அவன் ரசமும் பொங்கலும்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். சக்கரை பொங்கல் கொஞ்சம், ரசம் கொஞ்சம் வச்சிருவான். ரெண்டும் சாப்பிட்டுக்கிட்டோம். அம்மா வாடத்தம். ஐயோ, தொலைஞ்சிச்சுன்னு நினைச்சேன். இப்படி தோல்ல போட்டு வந்திருக்கேன். இவ்வளோ எதுக்குடா கூட்டு வந்த? இவ்வளோதான் ஆத்தா வீட்டுக்கு அனுப்பி விடுன்னு சொன்னேன்லடா. நான் உன்னை பார்த்துக்கிற மாட்டேனாடா? சின்ன பிள்ளையிலேருந்து உன்னை சீராட்டி பாராட்டி குண்டி கழுவி எல்லாம் கழுவி நான் தாண்ட உன்னை வளர்த்து வச்சிருக்கேன் ஆளாக்கி. இவ்வளோ போய் இழுத்துட்டு வந்திருக்க? அம்மா, 1000 தான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டிமா என்னை நம்பி வந்திருக்கா. அவளை எப்படிமா நான் விட முடியும்? இல்லை என்னடா 1000 தான் இருந்தாலும் 500 தான் இருந்தாலும் இருக்க. உனக்கு 1000 பொண்டாட்டி நான் கட்டி வைக்கிறேன்டா. இவ எதுக்குடா? இவ வந்தாண்டா ஒரே சண்டையை தாண்டா இருக்கும். என் நிம்மதியே இல்லாமல் ஒன்றுவாடா. இல்லம்மா, இனிமேல் இவன் எதுவுமே பேச மாட்டா. ஸ்மைலி, நீ உள்ள போ. கிளவி குந்தானி, என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு உனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன்ல. இனி என்னோட ஆட்டத்தை நீ பார்ப்ப. இந்த ஸ்மைலியோட ஆட்டம் ஆரம்பம். அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.